மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்ய கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்கப்பாதை உரிமையை ரத்து செய்ய கோரி கடிதம் எழுதியுள்ளார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்ய கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்ய கோரி கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், இது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. பிரியா, இன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்தில் வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என சம்பந்தப்பட்ட மாநில அரசு அனுமதியின்றி சுரங்கம் உரிமை ஏலங்களை மேற்கொள்ள கூடாது என்றும் வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்தின் வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்யவும் சம்பந்தப்பட்ட மாநில அரசு அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ள கூடாது என்றும் அதே போல அதை வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் வாயிலாக இதை தெரிவித்திருக்கிறார். அதாவது முதல்வர் அவர்கள் எழுதியுள்ள இந்த கடிதத்தில் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்க அமைக்கும் அதாவது ஒன்றிய அரசு உரிய வழிகாட்டுதல் அப்பகுதியில் ஏற்பட்டும் அதாவது பதட்டமான நிலைமையும் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக இவ்விஷயத்தில் தலையிட்டு அதாவது ஒன்றிய அரசு வழிகாட்டல் உரிமைகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.